ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் மழை பெய்த ஒரு மாலை நேரம். அருண் முதலாக மீனாவை பார்த்தான். நீல நிற குடையை பிடித்து பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தாள் அவள். காற்றில் பறந்த அவளது முடிமுகத்தை மெதுவாக தொட்டது. ஆனால் அருணின் மனதை முதலில் கவர்ந்தது அவளுடைய சிரிப்பு. சில நொடிகள் அவன் அவளை பார்த்தான். அவளும் ஒரு நொடி அவனை பார்த்துவிட்டு வெட்கத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். வார்த்தைகள் பேசப்படவில்லை. ஆனால் ஒரு அமைதியான உணர்வு பிறந்தது. அடுத்த நாள் சந்தையில் மீண்டும் அவளை பார்த்தான் அருண். அவள் பூ வாங்கிக் கொண்டிருந்தாள். பேச வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் வெட்கம் அவனை தடுத்தது. நாட்கள் கடந்தன. பார்வைகள் புன்னகையாக மாறின. புன்னகைகள் சிறிய உரையாடல்களாக மாறின. ஒரு நாள் அருண் கேட்டான், நீ தினமும் இங்கே வருவாயா? மீனா சிரித்துக் கொண்டு சொன்னாள், விதி அழைத்து வந்தால் மட்டும். அந்த பதில் அருணின் மனதில் நாள் முழுவதும் ஒலித்தது. மாதங்கள் கடந்தன. அவர்களின் நட்பு ஆழமானது. கனவுகள், கதைகள், பயங்கள் எல்லாம் பகிர்ந்தார்கள். அருண் தனது கஷ்டங்களை சொன்னான். மீனா கவனமாக கேட்டாள். மீனா தனது சிறுவயது கனவுகளை பகிர்ந்தாள். அருண் மகிழ்ச்சியுடன் கேட்டான். ஒரு மாலை சூரியன் மறையும் நேரத்தில் அருண் மெதுவாக சொன்னான், உன்னுடன் இருக்கும்போது எனக்கு மன அமைதி கிடைக்கிறது. மீனா அவனை பார்த்து மெதுவாக சொன்னாள், எனக்கும் அப்படித்தான். அந்த நொடியில் காதல் மெதுவாக அவர்களின் இதயத்தில் நுழைந்தது. பெரிய வார்த்தைகள் இல்லை, சினிமா காட்சிகள் இல்லை, உண்மையான அன்பும் அக்கறையும் மட்டும். ஒரு நாள் அருண் ஒரு சிறிய பூவை கொடுத்து கேட்டான், என்றும் என்னுடன் இருப்பாயா? மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் உதட்டில் ஒரு அழகான சிரிப்பு இருந்தது. அவள் சொன்னாள், என்றும். குடும்பங்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் நடந்தது. வாழ்க்கை எப்போதும் எளிதாக இல்லை. சண்டைகள் வந்தன, கஷ்டங்கள் வந்தன. ஆனால் அருண் குட் நைட் சொல்லாமல் தூங்கவில்லை. மீனா நீண்ட நேரம் கோபமாக இருந்ததில்லை. ஆண்டுகள் ஓடின. ஒரு நாள் இரவில் மீனா கேட்டாள், முன்பு போல் இன்னும் என்னை காதலிக்கிறாயா? அருண் சிரித்தான். இல்லை. மீனா அதிர்ச்சியடைந்தாள். அவளது கையை பிடித்துக் கொண்டு அவன் சொன்னான், முன்பை விட அதிகமாக காதலிக்கிறேன். வெளியே நிலா பிரகாசமாக இருந்தது. உள்ளே 2 இதயங்கள் ஒன்றாக துடித்துக் கொண்டிருந்தன.